பொண்ணு வேணும்னு கேட்டால எங்கள் 3 பேர் அக்கா தக்காச்சி குந்திருக்கையில் நடுவில் குந்திருக்கோலமேனு என்ன பொண்ணாள் வேணும்னு கேட்டால் ஆனாள் விளக்கம் தான் இருக்குது பொண்ணாள் விளக்கம் வேணாண்டின்னு சொன்னேன். பொண்ணாள் விளக்கம் தான் வேணும்னு சொல்லி கேட்டால அந்த பொண்ணை சேர்த்துப்பா. என்ன போல் பொண்ணால் வேணும். இப்போ எதிர்முதுமா நிற்கிறீல உனக்கு ஆண் விளக்கம் தாம்மா அதிகங்கிற கரகம் இருக்குது. பொண்ணு விளக்கம் கேட்டினா புண்ணடைஞ்சு தீரணும். புண்ணடைஞ்சிருந்தாலும் பிற்பாடு உபயோகம் உண்டுன்னு உன்ட்ட சொன்னேன். எனக்கு ஆண் விளக்கம் இருக்கிறது போதும். அதை சிறப்பாக வச்சு கடைசி வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வச்சு காப்பாற்றி விட்டுனா போதும்ப்பா. பொண்ணாள் விளக்கம் வேணும்னா ஆனால் பொண்ணாள் விளக்கம் கேட்டப்போ நீ ஒரு பேராசைக்காரி தான். பொண்ணாள் விளக்கம் கேட்டப்போ என்ன நேருக்கு நேரு பார்த்துட்டு ஒன்றுமேனே எனக்கு அந்தஸ்தாக இருக்கணும், அறிவுள்ள பிள்ளையாக இருக்கணும், அடக்க வழக்கமாக இருக்கணும். என் பிள்ளை பேர் சொன்னால் பின்னாடி இந்த பிள்ளை ஆறுட்டு பிள்ளைன்னு பேர் சொல்கிற அளவுக்கு எல்லா லட்சணமும் பொருந்தின ஒரு பொண்ணா ஒன்றமேனே இருந்தால் இன்னும் சந்தோஷம்தான்னு கேட்டிய ஞாபகம் இருக்கா? நாள் வேணால் ஒன்றமேனே வந்தால் இன்னும் சந்தோஷம்தான்னு கேட்டேன். என்னை போல் போனவன் நான் பிறந்த இடம் முழுக்க இப்போ தாய் தகப்பனை புண்ணாக்கினவ. அதே சமயத்தில் நானே மன கஷ்டத்தில் பிறந்து வாழ்க்கையை பறி கொடுத்து வாழ்க்கையும் இல்லாமல் அண்ணனோட குந்தி அல்லா குறியும் சொல்லி எடுத்து கட்டி நிற்கிறவனு எனக்குன்னு துணை ஒன்றும் இல்லை. சொல்கிறது புரியுதாயா? நான் குந்திருக்கோட இவன் எனக்கு அண்ணனை தவிர ஆம்படையும் கிடையாது. காலத்துக்கும் பிறந்த வீட்டிலே நான் இருக்கேன் இப்போதைக்கு. சொல்கிறது புரியுதா? அதே பண்ணி நீ கேட்டது என்ன போல் என்ன நான் இந்த இடத்துக்கு வரும்போதே உண்ணப்பட்டு வந்தவன் இங்கே இருக்கிறவனுக்கு தெரியும். உண்ணப்பட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து உற்பத்தி ஆகி நிற்கிறேன். அதனால் உனக்கு உண்ணப்பட்டது ஒரு பெரிய விஷயம்லாம். அந்த உண்ணத்தை தெளிவுபடுத்துவேன். அதே சமயத்தில் நீ எல்லா டாக்டரும் கைவிட்டு நின்னப்போ இந்த பிள்ளைக்கு உயிருங்கிறது ஒன்று இருந்தால் அது ஆண்டவன் செயலுன்னு சொன்னப்பையும் உனக்கு காப்பாற்றி தரணும்னு சொன்னால் காப்பாற்றி கொடுத்துட்டேன். உடலில் உனக்கு எந்த ஒரு குறையும் வராதையே அதையும் காப்பாற்றி கொடுக்குறேன்னா அதே போல் அந்த பொண்ணால் காப்பாற்றி கொடுத்தேன். வாய் நாக்கில் அவளுக்கு வாக்கு வராதுன்னு நினச்ச அவள் பேசுகிற வாக்கை இனி ஒன்றால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு பேசுவா போக போக. அதே சமயத்தில் அவளுக்கு வந்த சோதனையில் ஒன்றாயா எல்லாருக்க அவள் பிறந்த இடத்துல ஏற்பட்ட மன சஞ்சலத்தில் தான் மனக்குமுறோட குந்தினவ. அதேமாரி இவ பிறந்த இடத்துல தான் தகப்பனால் பிறந்ததுமே சலுப்பு தட்டி குந்தினத்தால் இவனும் பொண்ணு தான் வேணும்னு கேட்டான். ஆனால் பிறந்து இவ்வளோ சிக்கல் ஏற்படுத்துது அந்த பிள்ளை. கொடுத்தும் புண்ணியம் இல்லாமல் எனக்கு இந்த பாடுபடுது. இது கொடுக்காம இருந்திருக்கான மன சஞ்சலப்பட்டு ஒருத்தர் வாக்குவாதம் ஆனீங்களா 2 பேரும். அந்த வாக்குவாதத்துக்கு தண்டனை தான் இப்போ இவன் அனுபவிச்சுருக்காயா. இந்த தண்டனை உனக்கு கூடிய சீக்கிரத்தில் முடிச்சு கொடுத்துருவேன். நீ என்கிட்ட எல்லை விட்டு கிளம்பையில் இந்த வருஷம் திருஷா போடையில் உனக்கு என்ன கேட்குறி செஞ்சுட்டு வரேன். இல்லை நீ என்ன செய்ய சொன்னாலும் அன்றைக்கி திருஷாவுக்குள்ளே செய்யலாம். ஆனால் அதுக்குள்ளே என் புருஷன் தெளிவாக இருக்கணும். வீட்டில் எந்த குத்தம் குறையும் போது உடம்பு ரீதியான பிரச்சனையை ஒதுக்கி விடுன்னு கேட்டிருக்கேன். இப்போ அவன் இடத்துல இந்த பிபி மற்ற சுகருங்கிறது கொஞ்சம் லெவலாக வந்தாலும் இப்போ உப்பு நீர் ஏறி போனது உனக்கு பிரச்சனை அவ்வளோதானே. கேட்குறது புரியுதாயா? இது எல்லாம் ஒரு லெவலில் இருந்தாலும் இன்றைக்கி உப்பு நீர் ஏறி நிற்கிதா, இதுக்கு என்னடா வழின்னு கேட்டிருக்க. நீ இயற்கை வைத்தியம் ஒரு பக்கம் செய்யாயா, செயற்கை வைத்தியமும் செய். அதே சமயத்தில் இந்த குழந்தையினுடைய இது கலகலப்பு வந்து இப்போ அந்த பொண்ணால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு மறுப்பும் இல்லை செயலும் இல்லை. அந்த பொண்ணால் அன்றைக்கி தூக்கி கொஞ்சம் போய் எல்லாம் செஞ்சுட்டு வர அவள் பெருக்க இவன் புண்ணு மறையும். இதோட இல்லையா அவள் இருந்து பெருக்க சிறப்பான பொண்ணாக குந்தரத்தில் உன் குடும்பம் ஓகோன்னு வந்துடும். அவள் இருக்கிற குடும்பத்தில் தான் தங்கியிருக்க குடும்பத்தில் பிறந்த இடத்துல பூர்வீகத்தில் ஆனால் ஓகோன்னு மலை போல் குமிக்கக்கூடிய சீதேவியை பின்னாடி தான் அதனுடைய பலன் இப்போ இல்லையா. சன்னமாகவும் பயப்பட வேணாம். உன்ன குறைபாடு எதுவும் வராது. கரெக்டாக இருக்கும். பயப்பட வேணாம். உன் கட்டடத்தை சுற்றி வந்து ஆவேசமானது வேறு ஒன்றும் காரணம் இல்லையா. தேவையில்லாத ஒரு சத்துரு வந்தான். நீங்கள் கண்டவங்க எல்லாம் உனக்கு ஆவேசமாக 4 பக்கம் சுற்றினதும் இவன் ஏதோ நமக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் வீட்டில் ஏதாவது குத்தம் நடந்து போதுன்னு பயப்படுறீங்க. அதுக்காக உன் கட்டடத்தில் ஆவேசமாக சுற்றலாயா. கட்டடத்துக்கு இக்கட்டான ஒரு செய்தி வந்தது. கண்ட சர்ப்பணத்தை ஏஞ்சி வந்து இது நம்ம குடும்பத்தில் நடந்து போனால் என்ன பண்ணுறது, நம்மளால் தாங்க முடியாதுன்னு ஏஞ்சி வந்து எழுதி ஞாபகம் இருக்கா? யார்ட்டையும் சொல்ல இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா? கேட்குறது புரியுதா புரியலையா? எழுஞ்சி விழுந்து அடுத்த ராத்திரியில் யார்ட்டையுமே சொல்லாமல் அழுதுட்டு வந்து எந்த மாரி சொற்பனம் நம்ம வீட்டில் நடந்தோன்னா நம்ம இந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அமையலாம். இதை இருக்கிறதுக்கு வேறா நம்மளும் இருக்க வேண்டியதில்லை. ஏதாவது பண்ணிக்கலான்னு ஒரு மனசஞ்சலப்பட்டு அழுதிய ஞாபகம் இருக்கா? அதுக்காக தான் நீ கண்ட சொற்பனத்தில் வந்த ஆள் சரியில்லை, சொன்ன கேள்வி சரியில்லை, நீ பார்த்த சொற்பனம் சரியில்லை, வீட்டில் இக்கட்டு நடக்குதுங்கிற ஒரு காரணம் வந்ததால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்று வந்துக்கிட்டு இருக்கேன். அது நீ இன்னொரு எல்லையில் போய் குறி கேட்க நிற்கையில் குறி சொல்ல வரல.
அதே சமயத்தில் உன் குலதெய்வமும் அவத்த குறி சொல்ல கேட்டான், அவன் அழைச்ச தெய்வமும் குறி சொல்ல வைக்காதுன்ட்டான். கேட்டால் ஒரே அதனால தான் அந்த கருப்பை நீ கும்பிட்டியே, எங்கே போய் வர வாங்கினியோ அந்த கருப்பை கும்பிட்டு அந்த கருப்பு உன் வீட்டை சுற்றி ஆவேசமாக சுற்றுறான், அது கோரமாக இருக்குது, அதுக்கு காரணம் என்னென்னு அவனை போய் கேளுன்னு சொன்னாங்கள்ல. இப்போ சொல்கிறான் காரணத்தை, காவலுக்கு தான் வந்தால் உனக்கு எடுக்க வரல, பயப்பட வேணாம், நம்பி போ, நல்லது நடக்கும் உனக்கு.